அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு நம்ம வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, காளியை வசியம் பண்ணுறதற்காக, அதாவது எந்திரங்கள், மந்திரங்கள், இந்த மாதிரி சில தாந்திரிக வழிகளெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுக்காக அதிக பணமோட கொடுத்து செலவழிச்சோட என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த காளியை வசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பணமோட என்ன செஞ்சுருப்பாங்கன்னா செலவழிச்சிருப்பாங்க. ஆனால் அவ்வளவு செலவழித்தாலும் கூட காளியாகப்பட்டவள் என்ன செய்ய முடியாதுன்னா வசியம் ஆகாமல் நிறைய பேர் மறுபடிக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க, வசியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வசியம் பண்ணுறதுக்கு மேலே உள்ள நாட்டத்தை அதிகரித்து வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக இன்றைக்கி ஒரு சூட்சமமான ஒரு வழியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பதிவில் இன்றைக்கி நம்ம கொடுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக ஒரு அருமையான காளி வசிய மையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஒரு மை இருந்தாலே போதும், நம்ம எந்திரமும் தேவை கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த மையை நம்ம காளியோடைய மந்திரத்தை உச்சரிக்கும் போது சிறிது புருவ மத்தியில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை நம்ம சொன்னாவே போதும், காளியாகப்பட்டவள் என்ன செய்வான்னா நம்ம உடலில் நம்மளுக்கு வெகு சீக்கிரத்தில் இறங்கிடுவா. சரிங்களா? அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த காளி விஷய மையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இரவு நேரம் மட்டும்தான் இந்த மையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும், மந்திரத்தை உச்சரித்து காளியை நம்ம அழைக்க முடியும். சரிங்களா? அதாவது பகல் நேரம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா பகல் நேரம் இதற்கான வாய்ப்பு ஒரு 20% தான். ஆனால் இரவு நேரம் நம்ம காளி மந்திரத்தை நம்ம ஜபம் மை வச்சு நம்ம ஜபம் பண்ணும்போது 90% நம்மளுக்கு அதோடைய பவரை நம்ம உணர முடியும். சரிங்களா? அதுக்கு தான் அதுக்குண்டான மை முறைகளை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த காளி வசிய மை சில பேர்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, நிறைய காசு பணங்கள் கொடுத்து நம்ம என்ன செஞ்சுருப்பாங்கன்னா காளியை வசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 48 நாட்கள் உட்காந்து என்ன செஞ்சிட்ருப்பாங்கன்னா மந்திர உருக்கள் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த ஒரு மை இருந்தாவே போதும், 48 நாள்லாம் தேவையே கிடையாது. இந்த மையை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு நீங்கள் காளியை அழைக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொன்னாவே போதும், நீங்கள் கண்கூட உணர முடியும். என்னென்னு வச்சுக்கோங்க, உங்கள் உடல் அப்படியே நடுங்கி போயிடும். நைட் அந்த மையை வச்சுக்கிட்டு காளியோடைய மந்திரத்தை ஒரு 11 தடவை உச்சரித்தாலே போதும், அப்படியே உடலெல்லாம் அப்படியே நடுங்கி போயிடும். அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த மை தான் இந்த மை. விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த 48 நாளைக்கு உட்காந்து நம்ம சுத்தி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? அதனால் இதெல்லாம் குறுக்கு வழிகள். சரிங்களா? சீக்கிரம் அந்த விஷயத்தை நம்ம அடைகிறதுக்கு உண்டான குறுக்கு வழிகளை தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஓலைச்சுவடியில் இருந்து நம்ம பார்த்து நம்ம எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த மை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சரிங்களா? அதாவது இந்த மையை என்னைக்கு இந்த மூலிகைகளுக்கெல்லாம் காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு இந்த மூலிகையில் என்னைக்கு பறிக்கணும் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்குன்னு இந்த மூலிகையை பறிக்கணும். சரிங்களா? அமாவாசை அன்னைக்குன்னு இந்த மூலிகைகளை விடியற் காலையில் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து இந்த மூலிகைகளை பறிக்கணும். அது என்ன மூலிகை அப்படின்னு வச்சுக்கோங்க, முதல்ல எட்டி செடி. சரிங்களா? எட்டி செடி கிடைச்சாலும் சரி, இல்லை எட்டி மரத்தோடைய வட வேறு கிடைச்சாலும் சரி, இந்த இதை காப்பு கட்டி இந்த வேற என்ன செஞ்சுங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வெள்ளருக்கு மூலிகை. சரிங்களா? இந்த வெள்ளருக்கு மூலிகைக்கும் முழு சமூலத்தையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வடக்கு போகக்கூடிய வேற எடுத்துக்கிட்டாலும் சரி. சரிங்களா? இந்த ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து என்ன செஞ்சுக்குங்கன்னா எடுத்துங்க. அடுத்து கருங்காலி செடி. சரிங்களா? கருங்காலி செடி இருந்தாலும் சரி, செடியோடைய முழுசையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பெரிய மரமாக இருக்குது அப்படின்னா அதோடைய வடை வேற எடுத்துக்கிட்டாலும் சரி, கருங்காலி செடி. வேப்ப மர புல்லுருவி. அடுத்ததாக என்னென்னா வேப்பமர புல்லுருவி. இந்த வேப்பமர புல்லுருவி எப்படி இருக்கும் அப்படின்னா, வேப்ப மரத்தில் வேற ஏதாவது ஒரு செடி என்ன செஞ்சுருக்குன்னா சைடில் அந்த வேப்ப மரத்துக்கு இடையில, அந்த கிளைகளுக்கு இடையில இந்த காக்கா சில
பழத்தை சாப்பிட்டுட்டு எச்சம் போட்டிருக்கும் போது என்ன செய்யும்னு வச்சுக்கோங்க, வேறு ஒரு மரம் வந்து ஒட்டி வாழக்கூடிய ஒட்டுண்ணி வகையை சேர்ந்தது சரிங்களா. ஒட்டி வாழ்ந்து அந்த வேப்ப மரத்தில் என்ன செஞ்சு வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி ஏதாவது அது வந்து 1000க்கு ஒரு மரத்தில் 100க்கு ஒரு மரத்தில் தான் இருக்கும். தேடி கண்டுபிடிச்சி அந்த வேப்பமர புல்லுருவியை காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த வேப்பமர புல்லுருவி அப்படியே ஒடிச்சு எடுத்துக்கங்க சரிங்களா. ஒடிச்சு எடுத்துக்கிட்ட பிறகு அடுத்து என்ன வச்சுக்கோங்க, கருப்பு குண்டுமணியோட செடி சரிங்களா. பாருங்கள், கருப்பு குண்டுமணி தெரியுங்கள்ல, அந்த குண்டுமணி சொல்லுவாங்கள்ல, ஒரு பயிர் மாதிரி இருக்கும், அதிலே கருப்பு கலர் குண்டுமணி சரிங்களா. அந்த கருப்பு குண்டுமணியோடைய செடி முழுவதையும் வேர் சமூலம் எல்லாத்தையுமே எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் அமாவாசை அன்னைக்குன்னு தான் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து எடுத்துக்கிறணும். இந்த ஒரு மூலிகைகளையுமே நம்ம பறிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு மூலிகைகளையும் பறிக்கும்போது நம்ம என்ன செய்யணும், எலுமிச்சம்பழம் பழி கொடுத்து தான் நம்ம என்ன செய்யணும்னா அந்த மூலிகைகளை வந்து நம்ம பறிக்கணும் சரிங்களா. அப்படி எலுமிச்சம்பழம் பழி கொடுக்காமல் அந்த மூலிகைகளை பறிக்கக்கூடாது. முறைப்படி சாப நிவர்த்தி செய்து காப்பு கட்டித்தான் அந்த மூலிகைகள்லாம் எடுக்கணும். எடுத்து முடித்த பிறகு அதை என்ன செய்றீங்கன்னா, ஒரு மண் சட்டியில் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு என்ன செஞ்சுக்குங்கன்னா, அந்த மூலிகைகளெல்லாம் என்ன செஞ்சுக்குங்கன்னா அப்படியே புடம் போடுங்க சரிங்களா. ஒரு மண் சட்டிக்குள்ளே அந்த மூலிகைகளை பூரா அப்படியே ஒடிச்சு என்ன செய்யுங்கன்னா அந்த சட்டிக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அது மேலே ஒரு மூடியை போட்டு மூடி அடுப்பு கீழே வச்சு நல்லா எரிச்சு ஒரு மணி நேரம் எரிச்சின்னு வச்சுக்கோங்க. அந்த பானைக்குள்ள உள்ள மூலிகைகள் பூரா அப்படியே கறி பக்குவத்தில் மாறிடும். கறி பக்குவத்தில் மாறின பிறகு அந்த மூலிகைலாம் எடுத்து கல்வத்தில் போட்டு நல்லா இடித்து நைஸாக்கி என்ன செய்யணும், இடித்து நைஸாக்கி நல்லா நைஸாக்கிடணும் சரிங்களா. நைஸாக்கின பிறகு நீங்கள் காளி தேவியை ரொம்ப உக்கிரமாக வணங்கணும்னு, அந்த தெய்வத்தை வந்து உக்கிரமாக வணங்கணும், ரொம்ப அதி உக்கிரமாக வணங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மையை வேப்பெண்ணை விட்டு அரைங்க சரிங்களா. நல்லா தெரியுங்க, அந்த மையை வேப்பெண்ணை விட்டு அத்தர், புணுகு, ஜவ்வாது, கோரோசனை இதெல்லாம் சேர்த்து என்ன செய்யுங்கன்னா வேப்பெண்ணை விட்டு அரைங்க. காளியை வந்து சைவ முறையில் வணங்கணும், சாந்த முறையில் நாங்கள் வணங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பசு நெய் விட்டு அரைங்க சரிங்களா. பசு நெய் விட்டு அரைங்க. இந்த மாதிரி அசைவ முறையில் வணங்கணும்னா வேப்பெண்ணை விட்டு அரைங்க, இல்லை சைவ முறையில் வணங்கணும் அப்படின்னா நெய் விட்டு அரைங்க சரிங்களா. இப்படி அரைச்சி முடித்து நல்லா ஒரு மணி நேரம் நல்லா மை திரண்டு வர்ற அளவுக்கு மை பக்குவம் வர்ற வரைக்கும் அரைச்சிடுங்க. அரைச்சி எடுத்த பிறகு அதை என்ன செய்றீங்கன்னா, ஒரு வெள்ளி டப்பாலையோ இல்லை ஒரு செம்பு டப்பாலையோ எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு அதே அமாவாசை அன்னைக்குன்னு இரவு இந்த பூஜையை தொடங்கினாலும் சரி, இல்லை அடுத்த அமாவாசை இருந்தாலும் சரி, இல்லை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் இருந்தாலும் சரி, அன்னைக்குன்னு இரவு இந்த மையை உங்கள் பூஜை அறையில் வச்சு ஒரு நெய் தீபம் ஒன்று போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, அசைவ முறையில் காளியை வணங்குறவளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மையக்கு ஒரு அதாவது கருங்கோழியை வந்து என்ன செய்யுங்கன்னா பழி கொடுத்து அந்த மைக்கு பூசை கொடுத்துருங்க. பூசை கொடுத்து தேங்காய், பழம், அவல், பொரிகடலை இதெல்லாம் வச்சு என்ன செய்யுங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை அந்த மையக்கு 10,008 உரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மையானது உயிர் பெற ஆரம்பிக்கும். அந்த மையை எடுத்து நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த மையை சிறிதூண்டு எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும், உங்கள் உடலெல்லாம் நடுங்கி சிலுத்து அப்படியே கண்ணை மூடினா கூட உங்களை சுற்றி என்னென்ன கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் பூரா என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, உங்கள் கிட்ட வரும். நீங்கள் எந்த இடத்துல அந்த மையை வச்சு சொல்கிறீங்களோ அதை சுற்றி எந்தெந்த கோயில்கள் எந்தெந்த தெய்வங்கள்லாம் இருக்கோ அந்த தெய்வங்கள் பூராமே இந்த மையை என்ன செய்யும், இழுத்துட்டு உங்கள் இடத்துக்கு கொண்டு வரும். எல்லா தெய்வத்தையுமே இழுத்து கொண்டு வரும் சரிங்களா. அப்பேற்பட்ட அதி சக்தி வாய்ந்த மை, துஷ்ட சக்திலாம் அரண்டு நடுங்கும் சரிங்களா. இந்த மையை இந்த பேய் விசாரிச்சு பிடிச்சிருக்கவளா இருக்கட்டும், இல்லை இந்த ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுகளெல்லாம் கொஞ்சம் போய் இந்த மையை லைட்டாக தடை விட்டோம்னா போதும் சரிங்களா, ஓடி போயிடும். அவ்வளவு அருமையான மை சரிங்களா. இது வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இருந்தாலும் இந்த மை வந்து ரேட்டு கொஞ்சம் கூட, என்னென்னா இந்த பொருட்கள்லாம் தேடி எடுத்து இதை பக்குவப்படுத்தி அரைக்கிறதுக்குள்ளேயும் பெரும் பாடாக போயிடும். அதனால் இந்த மையோடைய ரேட்டு வந்து கூடவாக இருக்கும். அதனால தான் இந்த மையை யாரும் வந்து சில பேர் பயன்படுத்த முடியாது சரிங்களா. அதுக்காகத்தான். ஆனால் இந்த மைக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. இந்த ஒரு மை போதும். இந்த ஒரு மையை வச்சே எல்லா தெய்வமுமே அப்படியே இழுத்துட்டு வந்துடும். நீங்கள் இந்த மையை வச்சுக்கிட்டு பூஜாரியில் காளியோட மந்திரத்தை சொன்னாவே போதும்,
எல்லாம் உங்கள் சுற்றி உள்ள கோயில், மாரியம்மன் கோவில், உங்களை கிராம தெய்வம் கோயில், எல்லா தெய்வமுமே என்ன செஞ்சிடும்னா நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்த கொடியாரும். எல்லா தெய்வமுமே இருப்பிடத்துக்கு ஒடியாரும். ஒடியாரும் போது எல்லா தெய்வமும் அந்த இடத்துல நிற்கும் போது உங்களுடைய உடம்பு அப்படியே சிவன்னு வேர்த்து அப்படியே உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்போயே உணர்ந்துக்கிறலாம், காளி தெய்வம் வந்துருச்சு, வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்கள் பயப்படக்கூடாது, சரிங்களா? இந்த மையை வச்சுட்டு காளி வர்றாங்க அப்படின்னா பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு முதல்ல பயப்படாமல் தைரியத்தோடு அந்த மையை வச்சு மீண்டும் மீண்டும் இரவு என்ன செய்யணும்னா அந்த மையை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்படியே ஒரு கட்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காளியாகப்பட்டவளுக்கு ஒன்று கனவுலையோ இல்லை நீங்கள் தியானத்தில் அமர்ந்து மந்திரம் சொல்லும் போதோ உங்கள்கிட்ட உனக்கு என்ன வேணும், உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மனசுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிறலாம், சரிங்களா? ஒன்று கனவுல சொல்லும். ஒரு சில பேர்களுக்கு தியானம் பண்ணும் போதே சில காட்சிகள் கிடைக்கும், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை உணர முடியும் உங்களால். காளி தேவியை நீங்கள் கனவுல வந்துட்டாங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் கூப்பிட்றோன்னா நான் செய்யக்கூடிய எல்லா விதமான மாந்திரிய விஷயத்துக்கும் நீ துணையாக இருந்து எனக்கு நல்லதை நடத்தி தரணும்னு சொல்லி வர வாங்கிக்கிறலாம், சரிங்களா? இதை நம்ம செய்யலாம், சரிங்களா? அதனால் நான் சொன்ன முறைப்படி இந்த மையை அரைச்சி நீங்கள் வச்சுக்கிட்டு, இந்த மையில் எந்த விதமான ஒளிவு மறைவுமே கிடையாது, சரிங்களா? நான் சொன்ன முறைப்படி இதை செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு யாருக்கேனும் காளி விஷயம் மை வேணும் அப்படின்னு தொடர்பு கொண்டுச்சுன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு என்ன செய்யுங்கன்னா தொடர்பு கொண்டு இந்த மையை நீங்கள் வாங்கிக்கிறலாம், சரிங்களா? இந்த மையை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மையோடைய விலை கூட தான் இருக்கும், சரிங்களா? என்னென்னு வச்சுங்க, இந்த வேப்பமர புல்லுருவி சில மூலிகைகள் எல்லாம் நம்ம தேடி தான் எடுக்கிற மாதிரி வரும். இந்த இதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மந்திர உருக்கள் கொடுத்து கண்ணியமாக பூஜை இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கும். அதனால் இந்த மையெல்லாம் ரேட் கொஞ்சம் கூடமாக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா மட்டும் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற மையில் எந்த விதமான ஒளிவு மறையுமே இல்லை. உங்களால் இதை தயார் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதை தயார் பண்ணி நீங்கள் செயல்படுத்தலாம், சரிங்களா? எல்லாருமே இதை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.